தஞ்சை அருகே மின் கணக்கீடு செய்ய சென்ற மின் கணக்கீட்டாளர் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரெகுநாயகிபுரம் கிராமத்தில் மின் கணக்கீடு செய்வதற்காக மின்வாரிய ஊழியர் ஐயப்பன் என்பவர் சென்றுள்ளார். அப்போது ஐயாசாமி என்பவரின் வீட்டில் மின் அளவீடு செய்து 560 ரூபாய் கட்ட வேண்டும் என தெரிவித்தபோது மின் கட்டண தொகையை கூடுதலாக சொல்வதாக கூறி தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் ஐயப்பனை ஐயாசாமியும் அவரது உறவினர்களும் தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த ஐயப்பன் சிகிச்சைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போதிய படுக்கை வசதி இல்லாததால் வெறும் தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வளோ ஜாஸ்தியாக சொல்கிறாய் என்று என்னை கோபமாக திட்டி கொச்சை வார்த்தைகளால் பேசி பின் அடிக்க முன் வந்து விட்டார். அங்கிருந்து கிளம்புவதற்குள் என்னை சட்டைகள்லாம் கிழித்து கீழே தள்ளி ரொம்ப மோசமான வழியில் கொண்டு வந்து விட்டார். என்னை கற்களால் அடித்தும் என்னை துன்புறுத்தியுள்ளார். உடனே என் சக ஊழியர்களையும் கூப்பிட்டு அழைத்து நான் தகவல் குறிவிட்டேன். பின் அங்கு அவர்கள் வந்து என்னை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு போதுமான பெட்டு இல்லை. ஸோ நான் இன்றைக்கி தரையிலே படுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லை, எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயும் பெட்டில் ஆள் இருக்காங்க, வேறு பெட்டு இல்லை, அரேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். திருச்சியில் வீட்டுக்கு முன் இடையூறாக இருந்த மின் கம்பத்தை இடமாற்றம் செய்வதற்கு 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய வணிக உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த அந்தோணி என்பவர் கிராப்பட்டியில் உள்ள ஒரு வீட்டிற்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலைகளை செய்து கொடுக்க ஒப்பந்தம் செய்துள்ளார். இந்த வீட்டின் முன்பு இடையூறாக உள்ள மின் கம்பத்தை இடமாற்றம் செய்வதற்காக உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் பணியாற்றும் வணிக உதவியாளர் அன்பழகனை அணுகியுள்ளார். மின் கம்பத்தை இடமாற்றம் செய்ய அன்பழகன் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். அப்போது லஞ்ச பணத்தை கொடுக்க முயன்றபோது அங்கிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அன்பழகனை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பலத்த சூறைக்காற்றால் 1000க்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்கள் சாய்ந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. கோவில்பட்டி அருகே உள்ள காப்புலிங்கப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் தனது தோட்டத்தில் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் 1200க்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்களை பயிரிட்டுள்ளார். இந்த நிலையில் இப்பகுதியில் வீசிய பலத்த காற்றால் 1000க்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்கள் முறிந்து கீழே விழுந்தன. இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் விடிய அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயி வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அம்மன்பட்டி கிராமத்தில் மஞ்சு விரட்டு போட்டி நடத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என கூறியும் அதற்கு அதிகாரிகள் அனுமதி வழங்கியதால் தனது மண்டை உடைக்கப்பட்டதென அதிமுக நிர்வாகி வேதனை தெரிவித்துள்ளார். அம்மன்பட்டி கிராமத்தில் கோவில் திருவிழாவையொட்டி வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியின் போது அதே கிராமத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகியான உக்கிரபாண்டி என்பவரை சிலர் பட்டா கத்தியால் தாக்கிவிட்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் போட்டி நடந்தால் பிரச்சினை நடக்கும் என ஏற்கனவே எச்சரித்தும் அதிகாரிகள் அனுமதி வழங்கியதால் தன்னுடைய மண்டை உடைக்கப்பட்டுள்ளது என அதிமுக நிர்வாகியும் விவசாயியுமான உக்கிரபாண்டி வேதனை தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை நடக்க வேண்டிய மஞ்சு விரட்டு மழையின் காரணத்தினால நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் எல்லாருமே சொன்னோம். இவங்க ஊரில் யாரும் கொஞ்சம் அதை கண்டுக்கிற மாட்டேன்ட்டாங்க. இதில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நாங்கள் தாசில்தார்லேருந்து ஆடியோ வரைக்கும் நாங்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஆனால் கொடுத்தும் அவங்க ஒருதலை பட்சமாக அவங்க இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அவங்க இன்னைக்கு நடத்தே ஆகும்னு ஒரே இதில் இருந்துட்டாங்க. இந்த காரணத்தை வச்சுட்டு எங்களை இந்த மாதிரி பழி வாங்கணும்னு இவங்க திட்டம் போட்டு இந்த மாதிரி எங்களை அடித்து மண்டையை உடைச்சி பின்னாடி வால்ட்டு வெட்டினாப்புல வெட்டிட்டு அதோட அவன் ஓடிட்டான். செங்கல்பட்டு அருகே முதுமக்கள் தாழிகள் மற்றும் நினைவுச் சின்னங்கள் காணப்படுவதால் தொல்லியல் துறையினர் ஆய்வு நடத்த வேண்டுமென வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். புலிப்பாக்கம், சாஸ்திரம்பாக்கம் பகுதிகளை சுற்றியுள்ள மலையடிவாரங்களில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முதுமக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் புதையுண்டு கிடப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆகையால் இந்த பகுதிகளில் தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்து புதையுண்டு கிடக்கும் நினைவுச் சின்னங்களை கண்டெடுக்க வேண்டுமென வரலாற்று ஆய்வாளர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புலிப்பாக்கம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு உள்ள நுழையும் போது நுழைவாயில் இருக்கக்கூடிய ஒரு குன்றினுடைய முழு பகுதியில் இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நாங்கள் இந்த இடங்களில் இருக்குது, தொல்லியல் சின்னங்கள் இருக்குது, புராண சின்னம் இருக்குது, பெருங்கற்கால சின்னங்கள் பெருங்கற்கால சின்னங்கள் அப்படி சொல்லும்போது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு பழமையானதாக போகுது. அப்படிப்பட்ட வரலாற்று கொண்ட இந்த பாலாற்றங்கரை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்கள் பகுதி இருக்குது. அது குறிப்பாக இந்த மலைகள்லாம் இன்னும் அழியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிற போது அதை பாதுகாக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வரோம். இது குறித்து நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசும் தொடர்ச்சியாக மனுக்கள் மூலியமாக தகவல் கொண்டு வரோம்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காரில் வந்து ஆடுகளை திருட முயன்ற நபரை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். குடியாத்தம் அருகே தரணம்பேட்டை பகுதியில் சாலையோரம் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது காரில் வந்த சுல்தான் என்பவர் ஆடுகளை காரில் ஏற்றியுள்ளார். இதை பார்த்த அப்பகுதி மக்கள் காரை சுற்றி வளைத்து காரில் இருந்த 3 ஆடுகளை மீட்டனர். மேலும் ஆடுகளை திருட முயன்ற சுல்தான் என்பவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். இதையடுத்து காயமடைந்த சுல்தான் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஒன்றரை வயது குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு தாயும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிலவரப்பட்டி ஏலக்கரடு பகுதியைச் சேர்ந்த ராஜா ரோஷினி தம்பதிக்கு திருமணம் நடைபெற்று 3 ஆண்டுகளான நிலையில் நிதர்சன் என்ற 1.5 வயது ஆண் குழந்தை இருந்தது. இந்த நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக 1.5 வயது குழந்தை நிதர்சனுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தாய் ரோஷினியும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.